It is Tuesday morning, the 11th of September, and you will not forget this date. Taliban, Al-Qaeda, and other insurgents fled into Pakistan when the U.S.-led coalition arrived in 2001. And after Pakistan sided with the U.S., many of the fighters in those tribal regions decided Pakistan's military and government were legitimate targets. Grey listல இருந்த பாகிஸ்தானை black listல தான போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா FATFல இருந்து பாகிஸ்தான் Grey listல இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா எல்லாமே இந்தியாவை போட்டு அப்படி கிழிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டில் போடணும்னு சொன்னீங்களே, அவங்க கிரே லிஸ்ட்லேருந்தே தப்பிச்சு வந்துட்டாங்க, இனி பாகிஸ்தான் ஆட்டம் தான் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல இப்படி ஒரு பிசிறு தட்டிச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதை சாதாரணமாக யோசிச்சா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, இந்த கனெக்டிங் த டாட்ஸ். அப்படி இந்த கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக நிறைய விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு காணொளி. நிச்சயமா இது மிக முக்கியமான ஒரு காணொளி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். FATF அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அன்னாள் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்நாள் ஹிஸ்ட்ரி வரை நம்ம பார்க்கணும். ஸோ FATF உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தா G7 நாடுகள். இந்த G7 நாடுகள் நம்ம அடிக்கடி இப்போ கேள்விப்படுறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தான். நல்லா கவனிச்சா தெரியும், ரஷ்யாவுக்கு எதிராக G7 நாடுகள் டக்குன்னு வந்து உட்காருவாங்க. பொருளாதார தடையை போடுங்கப்பா, கேஸ் யாரும் வாங்காதீங்கப்பா, ஆயில் யாரும் வாங்காதீங்கப்பா, அங்கேருந்து யாரும் டூரிஸ்டை எடுக்காதீங்கப்பா இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாடுகள் 50 நாடுகளை ஒன்றா உட்கார வைத்து ரஷ்யாவுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்ய வைப்பது இப்படின்னு சொல்லி பலவிதமான சித்து விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 1989 இதே மாதிரி பாரிஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த 7 நாடுகளும் நினைக்கிறாங்க, மணி லாண்டரிங் அப்படிங்கிறது, பண மோசடி அப்படிங்கிறதுலாம் நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கையிலேயே எதுவுமே இல்லை, நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கணும்னா, இந்த G7 நாடுகள் கண்ட்ரோலில் இந்த உலகம் இருக்கணும்னா FATF அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்னென்ன வேலை செய்யும்னா, ஒரு நாடு எப்படி பணத்தை செலவிடுறாங்க, அந்த செலவழிப்பு அப்படிங்கிறது யார் யாருக்கு போகுது, எப்படி போகுது, மோசடிகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான ஒரு அமைப்பு தான். ஏன் நாட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நாடு ஏன் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு கூட அந்த நேரத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. ஸோ FATF அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1989 உருவாக்கப்பட்டு 1990 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த 40 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாடு பண மோசடி இல்லாத ஒரு நாடாக இருக்கிறதுக்கு இந்த 40 ரெக்கமெண்டேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திருடுறதுக்கு 7 சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி, அதே மாதிரி தான் இப்படி. ஸோ இந்த 40 ரெக்கமெண்டேஷன் நல்லபடியாக போயிட்டே இருந்துச்சுப்பா. 2001 திடீர்னு பார்த்தா டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பரப்புரை, உண்மையிலே சில விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த 2001 பிறகு FATFல உட்காரக்கூடிய G7 நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலைட் ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 2000ஆவது வருடம் இந்த எலைட் ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிலாம் ஆட் பண்ணப்படுது. ஸோ 40 ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு பிறகு 2001 மறுபடியும் ஒரு 9 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்படி அட்டாக் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும், டெரரிஸ்டையும் இதுக்குள்ளே கொண்டு சேர்க்கணும். ஒரு நாடு டெரரிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க, அந்த நாட்டினுடைய ஃபண்டிலிருந்து டெரரிஸ்ட் என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து FATFனுடைய அடுத்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இறங்குது. இது 2001ஆவது வருடம். ஸோ இப்போ எத்தனை ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, 49 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி 49 ரெக்கமெண்டேஷனா 2004 FATF அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் அப்டேட் வெளியில் வருது. 2004க்கு பிறகு இந்த FATF என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் இந்த 49 ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் சட்டத்தை இயற்றுறாங்க. 2004, 2005, 2010, 2012 அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சமாக மோடிஃபை பண்ணுறது, FATFனுடைய சட்ட திட்டங்களை கொஞ்சமாக மாற்றி அமைப்பது, இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2008 FATF வழியாக பாகிஸ்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா, கிரே லிஸ்ட்டுக்கெலாம் கொண்டு வராங்க. கிரே லிஸ்ட்லேருந்து பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக 2015 ரிலீஸ் பண்ணுறாங்க. 2018 மறுபடியும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பெயரில் கிரே லிஸ்ட்டில் சேர்க்கப்படுது. 2018 2022 வரை கிரே லிஸ்ட்டில் தான் இருந்தாங்களே தவிர அவங்க பிளாக் லிஸ்ட்டுக்கு போகவே இல்லை. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பல நேரங்களும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவினுடைய பேச்சை இந்த நாடுகள், இந்த G7 நாடுகளுடைய இந்த FATF கேட்பதாக இல்லவே இல்லை. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு நாங்கள் உங்களை கிரே லிஸ்ட்டில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா FATFனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். நான் முதலே சொன்னது தான்,
ஐயா அந்த பிரிட்டனில் வந்து ஒரு நபர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் வருகிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. அமெரிக்காவில் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்காங்க, அவங்க இந்திய வம்சாவளினா இந்தியாவுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் FATFல இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் தான் தலைவர். அதனால பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்லேருந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி இந்தியர்கள் நம்பிட்டு இருந்த போது திடீர்னு பார்த்தா கிரே லிஸ்ட்லேருந்தே தூக்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் நமக்கு பெரிய ஷாக்கிங்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் 5 வருடத்திற்கு இனிமேல் எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ரான்கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது மேற்குலக நாடுகள் தான், குறிப்பாக அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய சதியின் பேரில் தான் என்னை ராஜினாமா செய்ய வச்சாங்க, என்னுடைய பதவியை தூக்கி அடித்தாங்க, என் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் செய்ய வச்சாங்க, இதுக்கெல்லாம் காரணம் மேற்குலகம் தான் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அறிவிக்கிறார். அந்த குற்றச்சாட்டை அறிவித்த இம்ரான்கான் அவர்களை அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா 8 இடத்துல பை எலெக்ஷன் நடக்குது, அதில் 6 இடங்களில் இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி ஜெயிக்கிறாங்க. ஸோ இம்ரான்கான் அவர்களுக்கு மறுபடியும் அங்கே மவுசு கூடுறதுனால திடீர்னு பார்த்தா இம்ரான்கானை 5 வருடங்கள் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை செய்யப்படுகிறார். அதனால் இப்போ என்ன நடக்க போகுது, இம்ரான்கான் அவர்களால் இந்த அரசியலில் வரவே முடியாது. அப்படின்னா யார் அந்த அரசியல் இருக்க போகிறாங்க, இம்ரான்கான் அவர்கள் சொன்ன மேற்குலகத்தினுடைய ஒரு பொம்மை அங்கே ஆட்சி நடத்த போகுது, அதுதான் உண்மை. ஸோ இம்ரான்கான் அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்குவதற்கு முன்னாடியே இந்தியாவை தனிமைப்படுத்துவதற்காக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராக்சியை பயன்படுத்த நினைத்தது அமெரிக்கா. எப்படி, F-16D நான் உனக்கு தாரேன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உதவ போனாங்க அமெரிக்கா. இப்போ இந்தியா கொஞ்சம் விழிப்படைந்து F-16 அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, F-16 அவன்கிட்ட இருக்கக்கூடிய விமானத்தை நீங்கள் சரி பண்ணக்கூடாது, அவங்க வந்து டெரரிச நாடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அமெரிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இல்லை எங்களுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு F-16க்கான அந்த டீலை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பகைப்பதற்கு நேரடியாக திராணி இல்லாத அமெரிக்கா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராக்சி வழியாக இந்தியாவை பழிவாங்க நினைக்கிறது. இது ஒரு விஷயத்தில் தான் சொல்கிறேன்னா இல்லை. அடுத்ததா இதே பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் ஜெர்மனிக்கு போகிறார். ஜெர்மனிக்கு போகும்போது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை அங்கே வச்சு இழுக்கிறாங்க. உலக அளவில் மறுபடியும் பெரிய டாக்காக மாறுது. ஸோ இப்போ நடப்பது ஜெர்மனியை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிறது கிடையாது. ஜெர்மனியையும் பாகிஸ்தானையும் ஒரு பொம்மையாக வைத்து அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, எகெயின் இந்தியாவின் மீது இதுதான்ப்பா பிரச்சனை, ஜம்மு காஷ்மீர் உலக அளவில் ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை நம்ம மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணுறோம், ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அது எங்களுடையது நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லும்போது அடுத்ததாக ஜப்பான், நம்முடைய முக்கியமான நண்பனாக இருந்த ஜப்பான் என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தானுடைய எனர்ஜி செக்டாரில் பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுது. சரி, இவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடை ஏன் அமெரிக்கா செய்யணும்? அமெரிக்காவினுடைய அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொன்னாங்களே, அப்படின்னா அமெரிக்கா இரட்டை வேடம் போடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நேராக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினிலேருந்து வாங்க. 2014 கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணுறாங்க ரஷ்யா. 2019 வருடம் அமெரிக்காவினுடைய ஒரு பப்பட்டா இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பொம்மையாக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனில் மிகப்பெரிய அளவு பிரசிடெண்டாக மாறுறார். ஸோ 2019 வருடத்திலிருந்தே மேற்குலக நாடுகள் ஒரு திட்டத்தை தீட்டி வராங்க. எப்படி இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இம்ரான்கான் அவர்கள் சொன்னாங்க மேற்குலகத்தினுடைய ஒரு பொம்மை தான் இங்கே வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி உக்ரைன்லேயும் மேற்குலக நாடுகளுடைய ஒரு பொம்மை ஆட்சி செய்வதாக ரஷ்யாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2019 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. 2022 ரஷ்யா என்ன செய்கிறாங்க, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பிப்ரவரி மாதம் செய்கிறாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நடக்கிறதுனால அடுத்த ஒரு மாதத்துக்கு பலவிதமான பொருளாதார தடையை போட்டு எப்படியாவது ரஷ்யாவை தனிமைப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு உதவும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே எடுக்கப்படுது. அந்த நாடுகளுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நீங்கள் ரஷ்யாவுக்கு உதவினீங்க இல்லாட்டி ரஷ்யாட்டிருந்து ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்கள் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னனால பல நாடுகளும் ரஷ்யா கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் தான் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னர். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாட்டிருந்து வந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, இவங்களுக்கு இல்லாட்டி இயற்கை எரிவாயு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கு. ஸோ இந்த 27 நாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி தான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி ரஷ்யாவினுடைய அந்த நெட்வொர்க் இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்தது. நார்த் ஸ்ட்ரீம் 1 நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைன் வழியாக. அதே மாதிரி இதே ஐரோப்பிய ஒன்றியம் நாளொன்றுக்கு 2.5 கோடி பேரல் அப்படிங்கிற கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவிடம் இருந்து.
ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவினுடைய இந்த ஒரு கட்டமைப்பை உடைக்கணும்னா பெரிய பொருளாதார தடையை போட்டு இது யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பரப்புரை செய்து ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை விட்டு விலகி வராங்க. இதெல்லாம் நடக்கிறது மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில். கரெக்டாக சொல்லப்போனால் 25 ஃபெப்ரவரியில் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. 22 ஃபெப்ரவரியில் அங்கே ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் செஞ்ச தொடங்கின பிறகு 3-4 தினங்களில் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது, நீங்கள் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. 25 ஃபெப்ரவரிக்கு பிறகு நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான பொருளாதார தடையை விதிக்கிறது அமெரிக்கா. அது நடப்பது 8 மார்ச்சில். உலக நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தனிமையாக மாறுகின்றன. அதன் பிறகு 16 மார்ச், 18 மார்ச், 21 மார்ச், 31 மார்ச் அப்படின்னு சொல்லி அந்த மார்ச்லேயே 4 தினங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பகிரங்க எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அமெரிக்கா. நீங்கள் வாங்கவே கூடாது, அவங்க கிட்ட இந்த ஆயிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா அதை மீறி என்ன செய்கிறோம், நம்ம ஆயிலை வாங்குகிறோம். ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு. இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் நான் ரொம்ப மேலே கோவமாக இருக்கேன் இந்தியா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. எதையும் காது கொடுத்து வாங்குற மாதிரி இந்தியாவினுடைய நிலைமை இல்லை. இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ரஷ்யா என்ன செய்கிறாங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸை அறிவிக்கிறாங்க. இந்தியாவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் கச்சா எண்ணெய் தருகிறேன். உடனே இந்தியா என்ன சொல்கிறாங்க, ஓகே நாளொன்றுக்கு 2000 பேரல் வாங்கிட்டு இருந்தேன்னா ஓகே 10,000 பேரல் 20,000 பேரல் அனுப்பிவிடு அப்படிங்கிற புது ஆர்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ரஷ்யாட்ட ஆயில் ரிஃபைனரி இல்லாட்டி ஆயிலை வாங்குறது அப்படிங்கிற பிஸ்னஸில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை இந்தியா எடுத்து விட்டது. உடனே இந்தியா மீது பொருளாதார தடை போடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை நேரடியாக எதிர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு வருகிறது அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு எதிராக அங்கே யுஎன்எஸ்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐநா சபையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பெரிய வாக்கெடுப்பு நடக்கும் போதெல்லாம் இந்தியா என்ன செஞ்சிருவாங்க, ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. அது எப்படி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐநா சபையில் இப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் போது இந்தியா மட்டும் தனியாக இருப்பது அப்படின்னு சொல்லி இந்தியாவை வம்பிழுப்பது அப்படிங்கிறத மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நுபுர் சர்மா அவர்களுடைய அந்த பிரச்சனை உலக அளவில் ட்ரெண்ட் அடிச்சு. மேற்குலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் கொச்சையாக பேச ஆரம்பித்தாங்க, அரபுலகத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக மாற்றப்பட்டது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு டேமேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்த இந்தியா உடனடியாக உலக நாடுகளிடம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது. குறிப்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் பக்கம் போகிறாங்க. பிரான்ஸ் இந்தியாவினுடைய நட்பாக மாறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாடு. பிரான்ஸ் அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி வரக்கூடிய நாடு. ஜெர்மனி இந்தியாவுக்கான நட்பு நாடாக இருந்தது என்றாலும் ஆனால் முக்கியமாக ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வெளிநாடுகள் நம்புகிற மாதிரி மேற்குலக நாடுகள் செய்தியை பரப்பி விட்டதால் இல்லை நான் வாங்குகிற கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லாட்டி ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னுடைய மக்கள் தேவைக்கு தானே தவிர இந்த யுத்தத்துக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியா எல்லா நாடையுமே சால்வ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜெய்சங்கர் அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். குறிப்பாக எந்தெந்த நாடு நம்ம ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்குறதுல எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன இருக்கோ அந்த நாடுகளிடையே நம்முடைய அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. நம்முடைய விவரத்தை நம்ம சொல்கிறோம், நாங்கள் இதுக்காகத்தான் இங்கே கச்சா எண்ணெய்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அந்த நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு எதிராக யாரை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா 16 செப்டம்பரில் F-16Dல ஆரம்பிக்கிறாங்க. F-16Dல ரொம்ப பெரிய அளவில் எதிர்க்கிறாங்க இந்தியா. ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாகவே மேற்குலக நாடுகளை பற்றி ரொம்ப உண்மையான சில விஷயங்களை சொல்லிடுறாரு. அமெரிக்கா எங்களெல்லாம் முட்டாளா நீ நினைக்காத, நீங்கள் கொடுக்குற பணம் பாகிஸ்தான் யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க தெரியுமா அப்படிங்கிற காரசாரமான கேள்வி எல்லாமே வைக்கிறாங்க நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் நம்ம நாட்டு தலைவர்களும். இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்ததாக ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற SCO மீட்டிங் நடக்குது. இதில் சீனா ரஷ்யாவினுடைய தலைவர்களை இந்தியா சந்தித்துக் கொள்கிறார்கள். இது எல்லாமே நடப்பது அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த வாரங்களில். அடுத்ததாக சீனாவுக்கு எதிராக உய்குரின மக்கள் அங்கே பெரிய அளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படுது. அதிலையும் அது சீனாவினுடைய பிரச்சனை, கண்டிப்பாக அவங்களால பேசி முடிக்க முடியும், தேவையில்லாமல் இது ஐநா சபை வரை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன செய்கிறாங்க, அந்த வாக்கெடுப்புலேருந்தும் ஆப்சென்ட் ஆகிறாங்க. என்னடா உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனாவுக்கு எதிரே நீ ஆப்சென்ட் ஆகிறிய அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து மேற்குலக நாடுகள் ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாங்க. எனக்கு எதிராக இருந்தாலும் அவன் முதுகுல குத்துறது என் பழக்கம் கிடையாது, அதனால தான் நான் என்னுடைய தேவை என்ன, அந்த நாட்டுக்கு என்ன தேவை, உலக நாடுகளுக்கு என்ன தேவையோ அந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லி இந்தியா அதனுடைய நிலைப்பாடை சொல்லுது. ஸோ ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா எதுவுமே செய்ய மாட்டுக்காங்க.
இன்னொரு கட்டத்தில் எல்ஐசியில் சீனா என்னதான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாலும் உலகளவில் சீனா அப்படிங்கிற நாட்டை நண்பனாகவும் தேவையில்லாமல் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற உறுதியுடனும் இந்தியா இருப்பதால் இந்தியாவுக்கு எதிராக மறுபடியும் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பெயரிலும் காஷ்மீர் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிற பெயரிலும் ஜெர்மனியை வச்சு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்களை வச்சு இங்கே பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது எழுப்பப்படுது. இந்த பெரும் பிரச்சனையிலும் விழுகாத இந்தியாவை பாகிஸ்தான் வச்சு தான் அடிக்க முடியும்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவார் அப்படின்னு சொன்னதுனால அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ண அடுத்த சில தினங்கள்லேயே FATFலேருந்து பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்லேருந்து தூக்கி எறியப்படுது. இப்படி தூக்கி எறியப்படுறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பலவிதமான டீலிங், வெப்பன், எனர்ஜி செக்டார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பெரிய ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போது கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதில் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, வேற எதுவுமே இல்லை, கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறதும் தீவிரவாத செயல் அப்படிங்கிறதும் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்கிற செய்தி தான். இந்த 51% பல நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால் அவங்க நாட்டுக்கே பிரச்சனை வந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை ஊடகங்கள் பலதும் பேசியிருக்கின்றன. இதில் 2-3 தீவிரவாதிகள், உலக நாட்டு தீவிரவாதிகள், அவங்க தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அமெரிக்காவும் கேட்டுக்கொண்டதை மறுத்திருக்கிறது சீனாவும் பாகிஸ்தானும். ஸோ ஒரு தீவிரவாதியை ரொம்ப பெரிய அளவில் காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய சீனா மற்றும் பாகிஸ்தான் அப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கத்திற்கு ஃபண்டிங் கொடுத்து கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே 51% தீவிரவாத ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இந்த பாகிஸ்தானை எப்படி FATFலேருந்து அதுவும் கிரே லிஸ்ட்லேருந்து தூக்கி எறிந்தார்கள்? தெரியாத புரியாத புதிராக இருக்குது. இந்த புரியாத புதிருக்கு இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடலாம். 2023 சீனா மிகப்பெரிய வல்லரசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஜி ஜின்பிங் அவர்கள் அடுத்த அதிபராக மாறிடுவார். அப்படிங்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக பல பிரச்சனைகள் சீனாவால் கொண்டு வரப்படும். இந்த நேரம் இந்தியாவும் சீனாவும் ஒரு சேர ஒரு அணியில் நின்றுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவங்களை இணைப்பதற்கு ரஷ்யா அங்கே தயாராக இருக்காங்க. இந்தியாவையும் சீனாவையும் இணைப்பதற்கு ரஷ்யா தயாராக இருக்காங்க. இப்படி இந்தியா ஒரு பக்கமாக சாய்ந்து விடாமல் இருக்க இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே பாகிஸ்தான் புதிதாக உருவாக்கப்படுகிறது. இதில் இந்தியா தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். இன்னும் பல என்ஜிஓக்கள் இல்லாட்டி பலவிதமான அரசாங்கங்கள், பலவிதமான கூட்டமைப்பு இந்தியாவினுடைய பெயரை கெடுப்பதற்கு பல வேடங்களில் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இதை விட பெரிய பெரிய அஜெண்டா எல்லாமே இந்தியாவை சுற்றி இருக்க போகுது. சொல்லப்போனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும், ஆனால் நேராக இல்லை இன்டைரக்டாக எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் போராட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ பார்க்கலாம் இந்தியா இதிலேருந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க. இல்லை இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமான விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக நடக்கும்போது சில நாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்களா? இதனுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? பல கேள்விகள். சீக்கிரமாக பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஒரு FATFக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கண்ணிவலைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இது இருக்கலாம் என்பது தானே தவிர இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சொல்லலை. இப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.